ஹாய் ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6 ஓகேவா. இப்போ நம்ம நெட் ஃபேப்ரிக்கில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஷூவிங் த்ரெட்டில் தான் செயின் ஸ்டிச் போட போகிறேன் ஓகேவா. அதுக்கு நான் யூஸ் பண்ணுற நீடில் பார்த்திங்கன்னா துளி பிராண்டு 14 நம்பர் சைஸ் தான் யூஸ் பண்ணுறேன் ஓகேவா. இப்போ நம்ம எப்படி ஷூவிங் த்ரெட்டில் நாட் போடுறதுன்னு பார்த்துக்கலாம். எப்போது மாதிரி தான் கையில் சுற்றி நாட் போட்டுக்கிறேன். நாட் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 தடவை நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா இது நம்ம பாப்ளிங் கிளாத்தில் போடும்போது ஒரு 2 தடவை போட்டால் போதும். இதில் கொஞ்சம் மொத்தமாக வேணுமா, அதனால நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு 3 தடவை கூட போட்டுக்கலாம். போட்டு நான் எப்படி சுற்றுறேன்னு பாருங்கள். கட்டை விரலுக்கு பக்கத்து விரலில் சுற்றிக்கிறேன். இப்போ கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் பிடிச்சிக்கிறேன். மறுபடியும் நான் செய்கிறேன் பாருங்கள். கட்டை விரலுக்கு பக்கத்து விரலில் நான் சுற்றிக்கிறேன். சுற்றிக்கிட்டு கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து பிடிச்சிக்கிட்டு இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். இப்படி தான் எடுக்கணும் ஓகேவா. இப்போ எடுத்திங்கன்னா அது லூஸ் ஆகுது பாருங்கள். மேலே கொண்டு வந்ததுக்கப்புறம் எப்படி பண்ணணுன்னு பாருங்கள். இப்படியே நான் கீழே கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இப்போ கொண்டு போயாச்சு. இப்போ பாருங்கள், இது நெட் கிளாத்தில் போடுறது உங்களுக்கு விசிபிளாக தெரியணுன்றதுக்காக தான். இப்போ பாருங்கள், கொண்டு போயாச்சு. இப்போ எடுத்துகிட்டு நீடில் இப்படி வச்சுருங்க. நீங்கள் பாப்ளின் கிளாத்தில் யூஸ் பண்ணும்போது இப்படி வச்சுருங்க. ஏன்னா இப்போ நூல் போகாது. கீழே அந்த ஃபிங்கர்ஸில் சுற்றி இருக்கிறத லூஸ் பண்ணிக்கிட்டேன், தெரியுதா. லூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இழுத்தா அந்த முடிச்சு மேலே டச் ஆகிக்கும் ஓகேவா. இப்போ கீழே இருக்க அந்த த்ரெட்டை நம்ம இழுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சின்னது பெருசுமாக அது லூஸ் ஆகிக்கும் ஓகேவா. இப்போது நான் இழுத்துட்டேன். இப்போ இழுத்து கீழே நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு நீடில் இறக்கியிருக்கேன்னு. கீழே இறக்கி கீழே ரொட்டேட் பண்ணுறேன். ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி பேக்கு ஃப்ரண்ட் மறுபடியும் த்ரெட்டை கொண்டு வரேன். நல்லா குத்திருக்கேன் பாருங்கள். கீழே ஒரு ரொட்டேட் பண்ணுறேன். நூலை இப்படி சுற்றி கொண்டு வந்துடுறேன் மேலே. பேக்கு ஃப்ரண்ட்டு திருப்பியும் குத்துறேன். குத்திட்டு கீழே ஒரு சுற்று இழுத்து மேலே கொண்டு வந்து பேக் சைடு மறுபடியும் நான் உட்காந்துருக்க சைடு ஃப்ரண்ட் சைடு கொண்டு வரேன். கீழே ஒரு சுற்று பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு. எதுக்காக இப்போ இதில் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இது கீழே நடக்கிறது உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு நல்லா விசிபிளாக தெரியும். அதனால தான் நெட் ஃபேப்ரிக்கில் இப்போ நான் போட்டு காமிச்சிருக்கேன். கீழே ஒரு குத்துறேன். இப்படியே நீங்கள் லைட்டாக வச்சுக்கிட்டு சுற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீடில் த்ரெட்டு மாட்டவே மாட்டாது. கொஞ்சம் உள்ளே நீங்கள் இறக்கிக்கணும் ஓகேவா. இப்போ மாட்டுறது எப்படின்னு தெரியுதா உங்களுக்கு. நல்லா இறக்குங்க, நல்லா பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் த்ரெட்டை கீழே சுற்றுங்க. இப்போ நீடில் த்ரெட்டு மாட்டிட்டு அதை கொண்டு வரேன். பேக்கு ஃப்ரண்ட் எப்போதும் மாதிரி தான் ஓகேவா. இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் எண்ணாட் போட்டு எல்லா வீடியோலையும் காமிச்சிருப்பேன். ஆனால் நீங்கள் எண்ணாட் போட முடியாதுல்ல. எண்ணாட் செக்ஷன் இதுக்கப்புறமா தான் வரும் ஓகேவா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் சிசர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சிசரை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கட்டரை இருக்குது, நான் அதை வச்சு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கட்டரை வச்சுருக்கேன்னா கட்டரை வச்சு இப்போ நான் கட் பண்ணிக்கிட்டேன். அந்த 2 நூலாக இருக்குல்ல, அதை நான் கட் பண்ணி விட்டுக்கினேன். கட் பண்ணிவிட்டு கீழே உள்ள நூலை இழுத்தா வந்துடும். இழுத்துட்டிங்கன்னா இப்போ ஒத்த நூல் இருக்கா, ஒத்த நூலை கீழால் நீடில் விட்டு பாருங்கள். இப்படி கீழால் நீடில் விட்டு அந்த நூலை கீழே இழுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்துடும். நீங்கள் இப்படியே போட்டு பாப்ளின் கிளாத்தில் எனக்கு 3 தடவை ஒவ்வொரு சைஸ்லேயும் போட சொல்லியிருக்கேன்னா அந்த மாதிரி அனுப்புங்க ஓகேவா. இது எதுக்காக போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்ல விசிபிளாக தெரியணுன்றதுக்காக தான் நான் நெட் ஃபேப்ரிக்கில் போட்டு காமிச்சிருக்கேன் ஓகேவா. கீழே எப்படி நம்ம ஹேண்டை ரொட்டேட் பண்ணுறோம் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா கவனமாக பார்க்கணும். இப்போ போட்டிருக்காங்களா இப்போ சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு பார்த்துட்டு நம்ம போய் கிளாத்தில் பண்ணி பார்க்கோம் அப்படிலாம் கிடையாது. கடைசி வரைக்கும் விடாமல் நம்ம பார்க்கணும் வீடியோ. அப்போ பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி நான் போடுறேன்னு தெரியும் ஓகேவா. இப்போ சில்க் த்ரெட்டில் பார்க்கும். இப்போது நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எப்போதும் மாதிரி தான் டபுள் ஸ்டாண்ட்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா. டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன் நான். எடுத்து கையாலே கட் பண்ணிங்கன்னா வந்துடும் ஓகேவா. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் லென்த்து எடுத்துக்கோங்க. டபுள் ஸ்டாண்ட்ஸ் தான் போடணும் ஓகேவா. போட்டு நான் எப்போதும் மாதிரி தான் நாட் போட்டுக்கிறேன் இதில் ஓகேவா. இதில் நான் எப்படி கையில் சுற்றி நான் நாட் போட்டுக்கிறேன். ஒரு 3-4 தடவை நாட் போட்டுக்கிறேன் நான். போட்டுட்டு நீங்கள் பாப்ளின் கிளாத்லேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேவா. நீங்கள் நெட் ஃபேப்ரிக் வாங்கி தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. நான் உங்களுக்கு விசிபிளாக தெரியணுன்றதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் ஓகேவா. நீங்கள் பாப்ளின் கிளாத்லேயே யூஸ் பண்ணுங்கள். இப்போ எப்போதும் மாதிரி தான் நான் சுற்றிக்கிறேன். சுற்றிக்கிட்டு
சுற்றிக்கிறேன். நான் சுற்றிக்கிட்டு நான் கீழே கொண்டு போகிறேன். ஓகேவா? நான் 2-3 டைப்பில் இப்படி கீழே கொண்டு போய் நீ த்ரெட்டை எடுக்கிறது வீடியோஸில் காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வருதோ அதை மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு மெத்தட்லேயும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எனக்கு இந்த மாதிரி மெத்தடு எனக்கு பழகிடுச்சு. உங்களுக்கு எப்படி வேணும் நீங்கள் தான் பழகணும். அதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் த்ரெட்டை எடுத்துக்கிறேன் வெளில. ஓகேவா? இப்போ 2 த்ரெட்டையும் தான் எடுக்கணும். இப்போ நான் எடுத்துக்கிறேன். இப்போ 2 த்ரெட்டு வந்துட்டு நான் அப்படியே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபிங்கர்ஸில் சுற்றி இருக்கிறத அப்படியே லூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அப்படி வச்சுட்டு நீங்கள் லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இழுத்திங்கன்னா வந்து அந்த முடிச்சு டச் ஆகிக்கும். ஓகேவா? இப்போ மறுபடியும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கீழே உள்ளதை இழுத்தா அட்ஜஸ்ட் ஆகிக்குதா? அது அட்ஜஸ்டபிள் தான். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கீழே உள்ள த்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் குத்திக்கிறேன். கீழே எந்த அளவுக்கு குத்திருக்கான்னு பாருங்கள். இப்போ லாக் ஆகிக்கிட்டா? இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு. இப்போ குத்துறேன். கீழே ஒரு சுற்று, பேக்கு ஃப்ரண்ட்டு. நான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் நீடில் வந்து லைட்டாக பஞ்ச் பண்ணிங்கன்னா வராது. நல்லா உள்ளே பஞ்ச் பண்ணுங்கள். ஓகேவா? எப்படி நான் உள்ளே பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுக்கிறேன்னு பாருங்கள். கீழே ஒரு ரொட்டேட் பண்ணுறேன். அப்படியே கொண்டு வந்து பேக்கு ஃப்ரண்ட். நல்லா கீழே நீடில் இறக்கியிருக்கேன். இப்போ ஒரு கீழே ஒரு சுற்று, பேக் சைடு, மறுபடியும் ஃப்ரண்ட் சைடு கொண்டு வரேன். ஓகேவா? அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவில் நல்லா தெரியுதான்னு பாருங்கள். 2 த்ரெட்டாக போடும்போது எதுக்காக போகிறோன்னா அப்போ பார்த்தீங்களா அதுவே இதோட திக்னஸ்ஸு நம்மளுக்கு கொஞ்சம் மெல்லிசாக தான் தெரியுது. இதே நீங்கள் ஒன்றா போட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம ஷூவிங் த்ரெட்லாம் ஒன்றா தானே போட்டோம். ஒன்றா போட்டிங்கன்னா எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இதே நம்ம குட்டி குட்டியாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் மொத்தமாக தெரியும் நம்மளுக்கு. அதுக்காக தான் போட்டு கீழே ஒரு சுற்று, மேலே பேக்கு ஃப்ரண்ட், கீழே ஒரு சுற்று, பேக்கு ஃப்ரண்ட், ஒரு குத்துறேன். கீழே ஒரு சுற்று, பேக்கு ஃப்ரண்ட், ஒரு குத்து, கீழே ஒரு சுற்று, பேக்கு ஃப்ரண்ட், கீழே ஒரு குத்து, சுற்று, பேக்கு ஃப்ரண்ட். இப்படியே தான் நான் கொண்டு வரேன். உங்களுக்கு வீடியோவில் நீங்கள் நல்லா பாருங்கள். நல்லா நான் மறுபடியும் சொல்கிறேன். நீடில் கொஞ்சம் நல்லா பஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் லைட்டாக பஞ்ச் பண்ணிவிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நூல் மாட்டல அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லுவீங்க. நல்லா நீங்கள் நீடில் பஞ்ச் பண்ணுங்கள். ஓகேவா? நான் அதுக்காக தான் மறுபடியும் சொல்கிறேன். ஓகேவா? ஒரு குத்து, கீழே ஒரு சுற்று, அப்படியே இழுத்து மேலே பேக்கு ஃப்ரண்ட். நீங்கள் டைரெக்டாக இழுத்திங்கன்னா வராது, மாட்டிக்கும். ஓகேவா? எந்த அளவுக்கு நான் நீடில் இறக்கியிருக்கேன்னு பாருங்கள். நல்ல வீடியோ பாருங்கள் மேம். நான் நல்லா தெளிவாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னால் என்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். ஆனால் வீடியோவை நீங்கள் பார்க்காமே என்கிட்ட டவுட்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நான் வீடியோவில் நல்லா தெளிவாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்காக தான் இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து நான் போடுறேன். நீங்கள் ஒழுங்காக வீடியோவை பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இங்கே கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிறேன். எடுத்து இப்போ இங்கே கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இங்கே எப்போது மாதிரி தான் கொஞ்சம் நான் த்ரெட்டை கம்மியாக வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா பெருசாகவே இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுக்கிட்டு ரொம்பவும் பெருசாக வேணாம். ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் போடும்போது அந்த நூல் இடிக்கக்கூடாது. ஓரளவுக்கு பெருசாக எடுத்துக்கிட்டு கட் பண்ணி விட்டுட்டு இப்போ கீழே உள்ள நூலை இழுத்தா வந்துடும். ஓகேவா? இழுத்து விட்டுட்டு பாக்கி இருக்கிற அந்த நூலை எப்போதும் மாதிரி தான் கீழே பிடிச்சி எடுத்துக்க வேண்டியதான். இழுத்து விட்டுட்டிங்கன்னா அது வராது. ஓகேவா? எப்போதும் மாதிரி 3 தடவை நீங்கள் போட்டு எனக்கு அனுப்புங்க. ஓகேவா? இது உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகணுன்றதுக்காக தான். இப்போ அடுத்தது ஜரி த்ரெட்டில் பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது A1 மம்தா பிராண்டு தான் மேம். ஓகேவா? அது நல்லாயிருக்கும். அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் போடும்போது எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த எட்ஜஸ் இருக்கும் பாருங்கள். அது நீங்கள் ஒவ்வொரு தடவை கட் பண்ணி விடும்போது என்னென்னா கொஞ்சம் அது பிரிகிற மாதிரி வரும். இப்போ பாருங்கள் அது உள்ளே ஒரு காட்டன் மாதிரி இருக்குது பாருங்கள். அது அப்படியே அந்த கோல்டு கலர் அந்த இது பேப்பர் சுற்றிருக்காங்களா அது பிஞ்சிட்டு வரா மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கணும். நல்ல பகுதியாக உள்ளதை பார்த்து கட் பண்ணி விட்டுக்கணும். கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நாட் போட வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது மறுபடியும் அந்த மாதிரி பிரிகிற ப்ராப்ளம்ஸ் வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை கட் பண்ணி விட்டு தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளதில் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் 2ஆக மடிச்சுக்கிறேன். மடிச்சுக்கிட்டு நான் அதை ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேவா?
நீங்கள் முடிச்சு போட்டு உங்களால் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் முடிச்சு போட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஆனால் ஈஸியாக சிம்பிளாக பண்ணுன்றதுக்காக நான் இப்போ வந்து சீக்கிரமாக வேலையை முடிக்கணும்னா இந்த மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ 2ஆக ஃபோல்ட் பண்ணால் ரிங் வருதா, ரிங் மாதிரி வந்ததில் உள்ளே நான் அந்த த்ரெட்டை வச்சு இப்போ முடிச்சு போட்டுக்கிறேன். மறுபடியும் ஒரு 2-3 தடவை போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுன்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் முடிச்சு தான் போடுறேன். வீடியோவில் கொஞ்சம் மேலே போயிடுச்சு. நான் முடிச்சு தான் போடுறேன். அந்த ரிங் ஃபார்ம் பண்ணாலும் அது உள்ளே முடிச்சு தான் போடுறேன். போட்டு இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் ஒரு வீடியோவில் இப்படி போட்டு காமிச்சிருப்பேன். இப்படி போட்டால் எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம போய் நம்ம எடுக்கலாம். ஓகேவா? த்ரெட்டை உள்ளே குத்தி இப்படி எடுக்கலாம். நான் இப்படியவும் எடுப்பேன். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி சுற்றிக்கிறேன். அது கட்டை விரலுக்கு பக்கத்து விரலில் சுற்றிக்கிட்டு இப்போ கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் பிடிச்சிக்கிறேன் நான். ஓகேவா? இப்படியே கொண்டு போகிறேன். உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் இதை மாதிரி சொல்லித்தரேன். இப்போ நான் குத்தி இப்போ நான் இழுத்ததுக்கப்புறமா அப்படியே ஃபிங்கர்ஸில் உள்ளதை லூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? லூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு குத்துறேன். கீழே ஒரு சுற்று, பேக்கு ஃப்ரண்ட். எப்போதும் மாதிரி தான் மேம். கீழே ஒரு குத்தி பேக்கு ஃப்ரண்ட். ஒரு குத்துறேன். கீழே ஒரு சுற்று, பேக்கு ஃப்ரண்ட். இதே தான் எல்லாத்துலேயுமே ப்ராசஸ். இது எதுக்காகனா உங்களுக்கு விசிபிளாக தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து இப்போ நெட் ஃபேப்ரிக்கில் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எப்படி வீடியோ போடுறேன்றத என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, வேறு யாராச்சும் வீடியோ பார்க்குறீங்கனாலும் சரி, பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி நான் வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை மட்டும் சொல்லுங்கள். நல்லா போடுறேன்னா நல்லா போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இல்லைனா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு வீடியோஸ் புரியல, நல்ல வீடியோ குவாலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் ஓகேவா, நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் வீடியோ போடுறதே. அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்றது எனக்கு தெரியணும். ஓகேவா? நீங்கள் உண்மையாக வீடியோ போடுங்க. வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம எப்போதும் மாதிரி தான் சுற்றி எடுத்துக்கிறோம். நம்ம கீழே ஒரு சுற்றி, மேலே பேக்கு ஃப்ரண்ட்டு. ஓகேவா? உங்களுக்கு விசிபிளாக தெரியணுன்றதுக்காக தான் மேம் நான் இந்த நெட் ஃபேப்ரிக்கில் நான் இப்போ இந்த வீடியோஸ் போடுறேன். ஆனால் நம்ம பாப்ளின் கிளாத்லேயும் நம்ம யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா? தனித்தனியாக நம்ம போட்டிருக்கோம். ஷூவிங் த்ரெட்டுக்கு, சில்க் த்ரெட்டுக்கு, ஜரி த்ரெட்டுக்குன்னு. அந்த வீடியோ யாராச்சும் போய் பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கும். ஓகேவா? அந்த கிளாஸில் நீங்கள் போய் பாருங்கள், செக் அவுட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேம். இப்போ பாருங்கள், அதே மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒன்றுமே கிடையாது. கட் பண்ணி கீழே இழுத்துக்கிறேன். நீடில் யூஸ் பண்ணி கீழே இழுத்து விட்டுட்டா முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மேம். தேங்க்யூ மேம்.